ஒட்டுமொத்த சர்வதேசத்தையும் ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஸ்டெல்த் வகை ட்ரோன்களை களமிறக்கிய ஈரானும் டொனால்ட் ட்ரம்பின் கருத்துக்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய பதிலடிகளும். காசா தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள் வெறும் வாய்வார்த்தைக்காகவும் நெட்டன்யாகுவை சமாதானப்படுத்துவதற்காகவும் முன்வைத்திருக்கக்கூடிய திட்டங்களா? இரண்டாம் கட்ட யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளிலிருந்து தொடர்ச்சியாக பின்வாங்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு. டொனால்ட் ட்ரம்ப் ஜோர்டான் மன்னரிடம் முன்வைக்கப் போகும் முன்மொழிவும் அடுத்த கட்ட நகர்வுகளும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய முடிவுகள். காசா இனி அமெரிக்காவுக்கே சொந்தமானது. அமெரிக்காவினுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்கு கீழால் தான் காசா அமைந்திருக்கும். நாங்கள் காசாவை மீள கட்டமைத்து சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய இடமாக மாற்றுவோம். காசா சர்வதேச மக்கள் வாழக்கூடிய ஒரு பிரதேசமாக மாறிவிடும் என்று டொனால்ட் ட்ரம்ப் பல்வேறுபட்ட கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். மேலும் அதிகளவான நாடுகள் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த திட்டத்திற்கான எதிர்ப்பையும் அதிருப்திகளையும் வெளிப்படுத்தியிருந்தார்கள். பலஸ்தீனியர்கள் தங்களுடைய தாயகத்தில் ஒரு எதிர்காலத்தினை உறுதி செய்ய வேண்டும். காசாவிலும் மேற்கு கரை பிரதேசத்திலும் பலஸ்தீனியர்கள் செழிப்பாக வாழ்வதை நாங்கள் பார்க்க வேண்டும் என பிரித்தானியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். காசாவும் மேற்கு கரை பிரதேசமும் பலஸ்தீனிய குடியிருப்பாளர்களுக்கே சொந்தமானது. நாங்கள் ஆதரிக்கும் பலஸ்தீனிய அரசினுடைய ஒரு பிரதேசமாகவே காசா காணப்பட வேண்டும். இந்த விடயத்திலே எங்களுடைய நிலைப்பாடுகள் தெளிவாகவே இருக்கின்றன. மேலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த திட்டத்தினை நாங்கள் முழுமையாக எதிர்க்கின்றோம் என்றும் ஸ்பெயின் நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதே போன்று காசா பலஸ்தீனிய மக்களுக்கே சொந்தமானது. அரசியல் வியாபார கருவியாக காசா பயன்படுத்தப்படக்கூடாது. காசாவிலிருந்து பலஸ்தீனிய மக்கள் முழுமையாக வெளியேற்றப்படுவது சர்வதேச சட்டத்தை மீறக்கூடிய செயலாகும். மேலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த திட்டத்தினை நாங்கள் முழுமையாக நிராகரிக்கின்றோம் என சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் தெரிவித்துள்ளார். அதே போன்று ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை அண்டை நாடுகளுக்கு இடம்பெயர்த்தும் திட்டமானது ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பின் முதன்மை திட்டமாகும். ட்ரம்பினுடைய இந்த திட்டமானது சர்வதேச மனித உரிமைகளையும் மீறுகின்றது. காலனித்துவத்தினால் அளிக்கப்பட்டு எஞ்சிருக்கக்கூடிய பிரதேசமாகவே காசா காணப்படுகின்றது. காசா மாத்திரமல்லாமல் ஏனைய பிரதேசங்களும் பலஸ்தீனிய மக்களுக்கு சொந்தமான பிரதேசமாகவே காணப்படுகின்றது. இப்படியான நிலைமையில் பலஸ்தீனிய மக்களின் எதிர்காலத்தை மூன்றாம் தரப்பினால் தீர்மானிக்க முடியாது என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதே போன்று ஈரானின் IRGC குதுஸ் படையினுடைய தலைமை தளபதி கடுமையான எச்சரிக்கைகளையும் வெளியிட்டிருந்தார். காசாவிலும் மேற்கு கரை பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களே இந்த நிலத்திற்கான உண்மையான அசல் சொந்தக்காரர்கள். வலுக்கட்டாயமாக குடியேறி ஆக்கிரமிப்பாளர்களே பலஸ்தீனிய நிலத்திலிருந்து முழுமையாக வெளியேற வேண்டும். நாங்கள் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கும் மற்றும் ஏனையவர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தாத நாடுகளை அங்கீகரிக்கின்றோம். அதே நேரம் நாங்கள் எந்த ஒரு சட்டவிரோத ஆக்கிரமிப்பையும் அவர்களுடைய அச்சுறுத்தல்களையும் பொறுத்துக் கொள்ளவே மாட்டோம். சட்டவிரோத ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக நாங்கள் கடுமையாகவே செயற்படுவோம் என ஈரானின் IRGC குதுஸ் படையினுடைய தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார். அதே போன்று யமன் தலைமைகளும் இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிக்கைகளும் திட்டங்களும் பலஸ்தீனிய மக்களின் உரிமைக்கு எதிரான அப்பட்டமான ஆக்கிரமிப்பாகும். இவற்றை எல்லாம் நாம் பார்த்துக் கொண்டும் பொறுத்துக் கொண்டும் இருக்க போவதில்லை. எகிப்தும் ஜோர்டானும் டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்தினை ஏற்றுக்கொள்ளாமல் அமெரிக்காவுக்கு சவால் விடுவதற்கு முடிவு செய்தால் அதற்கான முழுமையான ஆதரவையும் நாங்கள் வழங்குவோம். எந்த விதமான சிவப்பு கோடுகளும் வரையறைகளும் இல்லாமல் அமெரிக்காவின் இந்த திட்டத்திற்கு எதிராக போர்க்களத்திலே நாங்கள் குதிப்போம் என யமனினுடைய தலைமைகள் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு நாங்கள் இருநாட்டு தீர்வைத்தான் ஆதரிக்கின்றோம் என்றும் பலஸ்தீனிய மக்கள் காசாவிலிருந்து இடம்பெயர்க்கப்படக்கூடாது என்றும் சவுதி அரேபியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் தெரிவித்துள்ளார். மேலும் லெபனான், ரஷ்யா மற்றும் இன்னும் ஏனைய ஐரோப்பிய நாடுகளும் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பினையும் அதிருப்தியையும் வெளிப்படுத்தியுள்ளார்கள். அத்தோடு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் வேறு நாடுகளுக்கு இடம்பெயர்க்கப்படுவது சர்வதேச சட்டத்திற்கு முரணானது என்றும் மிகப்பெரிய மனித உரிமை மீறல் என்றும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை அமைப்பானது கருத்துக்களை வெளியிட்டிருந்தது. அதே நேரம் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை அமைப்பிலிருந்து முழுமையாக வெளியேறுவதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் நேற்றிரவு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை அமைப்பிலிருந்து இஸ்ரேல் முழுமையாக வெளியேறுவதாகவும் நெட்டன்யாகு அறிவித்திருந்தார். எனவே சர்வதேச சட்டங்கள் பற்றியும் மனித உரிமைகளை பற்றியும் பேசக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை அமைப்பிலிருந்தே அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேறிவிட்டன. அடுத்து டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்களையும் திட்டங்களையும் ஆதரிக்கும் முகமாக பல்வேறுபட்ட அமெரிக்க தலைமைகள் தங்களுடைய ஆதரவுகளையும் வெளியிட்டிருந்தார்கள். மேலும் அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலாளர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். நாங்கள் இஸ்ரேலுக்கு தேவையான அனைத்து விதமான ஆயுதங்களையும் முழுமையாக வழங்குவோம். இதற்கு முன்பு இஸ்ரேலுக்கு வழங்கக்கூடாது என்று தடுத்து நிறுத்தப்பட்ட அனைத்து விதமான ஆயுதங்களையும் நாங்கள் இஸ்ரேலுக்கு வழங்குவோம். இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களை முழுமையாக வழங்குவது எங்களுடைய மிகப்பெரிய கடமையாகும். காசாவிலே நடைபெற்றிருக்கக்கூடிய செயற்பாடுகள் மீண்டும் மீண்டும் நடைபெறக்கூடிய செயற்பாடுகளாகும். இதனை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவே
டொனால்ட் ட்ரம்ப் அருமையான திட்டத்தினை முன்வைத்துள்ளார். மேலும் இந்த திட்டத்தினை எவ்வாறு செயல்படுத்துவது என்பது தொடர்பான விரிவான தகவல்களை நாங்கள் வழங்கவில்லை. அதே நேரம் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த திட்டமானது மிக முக்கியமான திட்டமாகவே வரலாற்றில் பார்க்கப்படும். மேலும் இதனை செயல்படுத்துவதற்காக நாங்கள் இஸ்ரேலோடு ஒன்றிணைந்து எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொள்வோம் என அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்ததை தொடர்ந்து நெட்டன்யாஹு அமெரிக்க ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்திருந்தார். நாங்கள் எங்களுடைய இலக்குகளை காசாவிலே முழுமையாக அடைந்து கொள்வோம். காசாவிலே இருக்கக்கூடிய ஹமாஸை முழுமையாக அகற்றுவதே எங்களுடைய முதன்மையான இலக்காகும். மேலும் இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பையும் நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். எங்களுடைய இலக்குகளை காசாவிலே முழுமையாக அடைந்து கொள்வதற்கான எல்லா விதமான உதவிகளையும் டொனால்ட் ட்ரம்ப் வழங்குவதாக எங்களுக்கு உறுதியளித்துள்ளார். மேலும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறுவதில் என்ன தவறு இருக்கின்றது? காசாவில் இருக்கக்கூடியவர்கள் வெளியேற வேண்டும், அவர்கள் சுதந்திரமாக வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டும். இது நான் கேள்விப்பட்ட யோசனைகளில் முதல் நல்ல யோசனையாகும். மேலும் இந்த அருமையான யோசனையை செயல்படுத்துவதில் நாங்கள் அமெரிக்காவோடு ஒன்றிணைந்து தொடர்ச்சியாக செயல்படுவோம் என நெட்டன்யாஹு அமெரிக்க ஊடகங்களிடம் தெரிவித்திருந்தார். அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டத்தினை அவசரமாக நெட்டன்யாஹு செயல்படுத்த வேண்டும் என்றும், இவ்வாறு நெட்டன்யாஹு டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டத்தினை அவசரமாக செயல்படுத்தினால் மாத்திரமே நாங்கள் அரசாங்கத்திலே மீண்டும் இணைந்து கொள்வோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தீவிர வலதுசாரி அமைச்சரான பென் குவிர் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து இன்று காலையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார். டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டத்தின் ஒரு பகுதியாக காசாவில் இருக்கக்கூடியவர்கள் தானாகவே முன்வந்து வெளியேறுவதற்கான திட்டத்தையும் நாங்கள் முழுமையாக வடிவமைத்து வருகின்றோம். இதற்கமைவாக காசாவிலிருந்து வெளியேறக்கூடியவர்களுக்கான எல்லா விதமான உதவிகளையும் நாங்கள் செய்ய போகின்றோம். காசாவின் முக்கியமான பிரதேசங்களிலே புள்ளிகளை அமைத்து காசாவிலிருந்து தானாகவே வெளியேறுவதற்கு முன்வரக்கூடிய பலஸ்தீனிய குடியேற்றவாசிகளை இனம் கண்டு அவர்களை கடல் வழியாகவும் வான் வழியாகவும் ஏனைய நாடுகளுக்கு கொண்டு செல்வதற்கான அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுக்கப் போகின்றோம். மேலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டத்தினை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளையும் நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டதை தொடர்ந்து நெட்டன்யாஹுவினுடைய அரசு அலுவலகம் ஒரு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தது. காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் அவசரமாக வெளியேறுவதற்காக இடம்பெறுவதற்காக நாங்கள் 3 முக்கியமான நாடுகளை தெரிவு செய்திருக்கின்றோம். மொரோக்கோ, பஞ்ச்லேண்ட் மற்றும் சோமாலியா ஆகிய நாடுகளுக்கு காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் அவசரமாக இடம்பெற முடியும். எகிப்தும் ஜோர்டானும் சம்மதிக்கும் வரையில் இந்த நாடுகளுக்கு இடம்பெறுவதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் நாங்கள் அவசரமாக மேற்கொண்டு வருகின்றோம் என நெட்டன்யாஹுவின் அரசு அலுவலகம் செய்தி ஒன்றினை வெளியிட்டிருந்தது. அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் சொல்வதை போன்று செய்வாரா? காசாவை கைப்பற்றுவதற்கான திட்டத்தினை வெற்றிகரமாக மேற்கொள்வாரா? வெறும் வாய்ப்பேச்சுக்காக மாத்திரம் தான் டொனால்ட் ட்ரம்ப் இந்த திட்டத்தை முன்வைத்தாரா என்கின்ற கேள்விகளும் எழுப்பப்படுகின்றன. சிலர் இந்த திட்டத்தினை வெறும் வாய் வார்த்தைக்காகவும் நெட்டன்யாஹுவை சமாதானப்படுத்துவதற்காகவும் தான் டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்துள்ளார் என குறிப்பிட்டுள்ளார்கள். உண்மையில் டொனால்ட் ட்ரம்ப் வெறும் வாய் வார்த்தைக்காக இந்த திட்டத்தினை முன்வைக்கவில்லை. நெட்டன்யாஹுவை சமாதானப்படுத்துவதற்காகவும் இந்த திட்டத்தினை முன்வைக்கவில்லை. இதே போன்றதொரு நிலைமை தான் டொனால்ட் ட்ரம்பின் முதலாவது பதவி காலத்தின் போதும் இடம்பெற்றிருந்தது. அதாவது 1963ஆம் ஆண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பானது சிரியாவின் தெற்கு பிரதேசத்தினுடைய கோலன் குன்று பிரதேசங்களை முழுமையாக கைப்பற்றிக் கொண்டது. இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிரியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என ஐநாவின் பாதுகாப்பு சபையிலும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தன. இருப்பினும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஐநாவின் பாதுகாப்பு சபை தீர்மானங்களை மதிக்கவில்லை. அதே போன்று டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்றதும் சர்வதேச சட்டங்களை மீறி ஐநாவின் பாதுகாப்பு சபையினுடைய தீர்மானங்களை மீறி ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்று பிரதேசங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு சொந்தமாக மாற்றினார். கோலன் குன்று பிரதேசமானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு சொந்தமான பிரதேசமாக உத்தியோகபூர்வமாக அறிவித்தார். ஏனென்றால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை விரிவாக்குவதில் டொனால்ட் ட்ரம்ப் மும்முரமாகவே இருக்கின்றார். அத்தோடு டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்திருக்கக்கூடிய இந்த திட்டமானது புதிய திட்டமும் அல்ல, டொனால்ட் ட்ரம்ப் உருவாக்கிய திட்டமும் அல்ல. காசாவிலும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை முழுமையாக வெளியேற்ற வேண்டும் என்பது ஒரு புதிய திட்டமே அல்ல. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் கிரேட்டர் சாத்தான்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட திட்டத்தையே தற்போது டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்து விரைவுபடுத்த முயற்சி செய்கின்றார். பல தசாப்தங்களுக்கு முன்பு ஜியோனிச தலைமைகள் ஒன்றிணைந்து பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றுவதற்காக அமைத்த திட்டத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் டொனால்ட் ட்ரம்ப் இந்த திட்டத்தையும் முன்வைத்து விரைவுபடுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார். எனவே இந்த திட்டமானது டொனால்ட் ட்ரம்பினுடைய தனிப்பட்ட திட்டம் அல்ல, பல தசாப்தங்களுக்கு முன்பே ஒட்டுமொத்த ஜியோனிச தலைமைகளும் உருவாக்கி இருக்கக்கூடிய திட்டமாகும். எனவே டொனால்ட் ட்ரம்ப் இந்த திட்டத்தினை வெறும் வாய் வார்த்தைக்காகவும் நெட்டன்யாஹுவை சமாதானப்படுத்துவதற்காகவும் மாத்திரம் வெளியிடவில்லை என்பதனை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஒரு புதிய முன்மொழி ஒன்றை தயாரித்து வருகின்றது. காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் எவ்வாறு வெளியேற்றப்பட வேண்டும், காசாவை எவ்வாறு அமெரிக்கா மீள கட்டமைக்க வேண்டும், காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் எவ்வாறு அண்டை நாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதனை உள்ளடக்கிய ஒரு முழுமையான வரைபடத்தினை திட்டமிட்டு வருகின்றார்கள். மேலும் இந்த வரைபடத்தை உள்ளடக்கிய முன்மொழிவை டொனால்ட் ட்ரம்ப் வருகின்ற பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி ஜோர்டான் மன்னருக்கு வழங்கப் போகின்றார். ஜோர்டான் மன்னர் அமெரிக்காவுக்கு மேற்கொள்ளும் விஜயத்தின் போதே டொனால்ட் ட்ரம்ப் இந்த விரிவான முன்மொழிவை முன்வைக்கப் போகின்றார். டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த முன்மொழிவுக்கு ஜோர்டான் மன்னர் சம்மதிக்கவில்லை என்றால் ஜோர்டான் மன்னரை சம்மதிக்க வைப்பதற்கான எல்லா விதமான அழுத்தங்களையும் டொனால்ட் ட்ரம்ப் வழங்குவார். பொருளாதார
தடைகள் மூலமாகவும் இன்னும் ஏனைய தடைகள் மூலமாகவும் ஜோர்டான் மன்னரை சம்மதிக்க வைப்பதற்கான எல்லாவிதமான அழுத்தங்களையும் வழங்குவார். அதே போன்று எகிப்தினுடைய தலைமைகளையும் சம்மதிக்க வைப்பதற்கான எல்லாவிதமான அழுத்தங்களையும் வழங்குவார். ஒருவேளை ஜோர்டான் மன்னரும் எகிப்திய மன்னரும் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த திட்டத்திற்கு சம்மதிக்காவிட்டால் காசாவிலே மீண்டும் போரை ஆரம்பிப்பதற்கான அனுமதியை டொனால்ட் ட்ரம்ப் நெட்டன்யாஹுவுக்கு வழங்குவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றன. தற்போது காசாவின் யுத்த நிறுத்தத்தின் முதலாவது கட்டம் நடைபெற்று வருகின்றது. இந்த முதலாவது கட்டம் முடிவடைவதற்கு முன்பே டொனால்ட் ட்ரம்ப் இந்த முன்மொழிவை முன்வைத்து எகிப்து மற்றும் ஜோர்டானிய அதிபர்களை சம்மதிக்க வைப்பதற்கான அழுத்தத்தினை வழங்கப் போகின்றார். இவர்கள் சம்மதிக்காத சந்தர்ப்பத்திலே காசாவில் மீண்டும் போரை ஆரம்பிப்பதற்கான முழுமையான அனுமதியை டொனால்ட் ட்ரம்ப் நெட்டன்யாஹுவுக்கு நிச்சயமாக வழங்குவார் என சில ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு இவற்றினை உறுதிப்படுத்தும் முகமாகவே யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளின் இரண்டாவது கட்டம் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை. கடந்த வாரமே இரண்டாவது கட்ட யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். மேலும் நெட்டன்யாஹுவினுடைய அரசு அலுவலகம் இவ்வாறு தெரிவித்துள்ளது. வருகின்ற சனிக்கிழமை எங்களுடைய பிரதிநிதிகள் கத்தாருக்கு செல்கின்றார்கள். இதன்போது நாங்கள் முதலாவது கட்டத்தினை முழுமையாக முடிப்பது தொடர்பாகவே கலந்துரையாட போகின்றோம். இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக எங்களுடைய பிரதிநிதிகள் எந்த விதமான கருத்துக்களையும் முன்வைக்க மாட்டார்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டம் தொடர்பாக இஸ்ரேலின் அரசியல் பாதுகாப்பு சபையில் கலந்துரையாடல்களும் விவாதங்களும் நடைபெறப் போகின்றன. இந்த விவாதங்களும் கலந்துரையாடல்களும் நடைபெற்றதற்கு பின்பு நெட்டன்யாஹு எடுக்கக்கூடிய முடிவை வைத்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளை நாங்கள் ஆரம்பிப்போம் என நெட்டன்யாஹுவின் அரசு அலுவலகம் அறிக்கையில் வெளியிட்டுள்ளது. அதாவது டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டத்திற்கு அமைவாக காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றுவது தொடர்பான முடிவுகள் எடுக்கப்பட்டதற்கு பிறகே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிரதிநிதிகள் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பார்கள் என தெளிவாக குறிப்பிட்டுள்ளார்கள். இப்படியான நிலைமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ தலைமை அதிகாரியினுடைய ஆலோசகர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டமானது வரவேற்கக்கூடிய திட்டமாகும். இருப்பினும் காசாவை நாங்கள் முழுமையாக கைப்பற்றாமல், காசாவில் எங்களுடைய அழுத்தத்தினை முழுமையாக பிரயோகிக்காமல், ஒட்டுமொத்த காசாவையும் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வராமல் டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டத்திற்கு அமைவாக காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை வெளியேற்ற முடியாது என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ தலைமை அதிகாரியினுடைய ஆலோசகர் தெரிவித்துள்ளார். எனவே நெட்டன்யாஹுவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ தலைமைகளும் எதனை நோக்கி காய்களை நகர்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை எங்களுக்கு இந்த தகவல்களிலிருந்து தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அதே நேரம் டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாஹுவும் எவ்வாறான திட்டங்களை முன்வைத்தாலும் அல்லது காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றுவதற்கான புதிய திட்டங்களை நடைமுறைப்படுத்தினாலும் ஒரு யதார்த்தமான உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திட்டங்கள் அனைத்தையும் ஒரே தடவையில் இவர்கள் முயற்சி செய்தாலும் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை ஒரு பொழுதும் வெளியேற்றவே முடியாது. அதே நேரம் காசாவிற்குள்ளே களமிறங்கக்கூடிய ஒவ்வொருவரையும் காசாவின் கல்லறைகள் அணைத்துக் கொள்வதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றன. டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக உச்ச பொருளாதார தடைகளை விதிக்கப் போவதாக அறிவித்திருந்தார். மேலும் இதற்கான பதிலடிகளையும் ஈரானிய தலைமைகள் வெளியிட்டுள்ளார்கள். இதற்கமைவாக ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக உச்ச பொருளாதார தடைகளை விதிக்கப் போவதாக தெரிவித்துள்ளார். ஆனால் இவர் முன்வைத்திருக்கக்கூடிய இந்த திட்டமானது ஏற்கனவே தோல்வியடைந்திருக்கக்கூடிய திட்டமாகும். மீண்டும் மீண்டும் இந்த திட்டத்தினை செயற்படுத்துவதனால் எந்த விதமான வெற்றியையும் அவர்கள் அடைந்து கொள்ளப் போவதில்லை என்றும் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதே போன்று ஈரானினுடைய ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் எண்ணெய் வியாபாரத்தில் தான் முழுமையாக தங்கி இருக்கின்றோம் என அமெரிக்கர்கள் நினைக்கின்றார்கள். இதனால் தான் எங்களுடைய எண்ணெய் வியாபாரத்தினை முழுமையாக முடக்குவதற்காக உச்ச பொருளாதார தடைகளையும் விதிப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள். ஆனால் டொனால்ட் ட்ரம்பின் இந்த தடைகளை நடுநிலையாக்குவதற்கான எல்லா விதமான திட்டங்களும் எங்களிடம் காணப்படுகின்றது என ஈரானினுடைய ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அடுத்து ஈரான் தொடர்ச்சியாக போர் பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. இந்த போர் பயிற்சிகள் தொடர்பான புகைப்படங்களையும் காணொலிகளையும் நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் ஈரானின் IRGC கடற்படையினர் ஷஹேத் பகேரி என்கின்ற விமானம் தாங்கி மற்றும் ட்ரோன் தாங்கி போர்க்கப்பலை களமிறக்கியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமான ட்ரோன் ஒன்றையும் களமிறக்கியுள்ளார்கள். அமெரிக்காவின் அதிகளவான போர் விமானங்கள் ஸ்டெல்த் தொழில்நுட்பத்தின் மூலமாகவே வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த போர் விமானங்களை ராடார் கருவிகள் மூலமாக கண்காணிக்கவும் முடியாது. எனவே தற்போது ஈரானிய தரப்பினர் இந்த ஸ்டெல்த் தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி ட்ரோன்களை களமிறக்கியுள்ளார்கள். இவ்வாறு ஸ்டெல்த் தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி களமிறக்கி இருக்கக்கூடிய ட்ரோன்கள் ஒட்டுமொத்த சர்வதேசத்தையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளன. மேலும் குறித்த ட்ரோன் தொடர்பான காணொலிகளையும் புகைப்படங்களையும் நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.